ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கை நிறைய காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு பொழுதுக்கு தான் வீட்டில் இருந்து காசு இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கடனுக்கு போகுதா இல்லை செலவுக்கு போகுதா எதுக்கு போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்த நாள் தொழிலுக்கு போகுதுன்னா கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த கிரகங்களும் தள்ளி கொண்டே இருக்கும். அப்போ இவங்களுடைய அமைப்புக்கு வீட்டில் காசு பணம் போன்ற பொருட்கள் தங்குவது இல்லை. இதுபோல் அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான தெய்வ வழிபாடு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு அம்பாள் தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த தெய்வத்திற்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி மாதம் ஒரு முறை மறக்காமல் போய் கடலில் நல்லா நீராடுங்க. நீராடிட்டு அருகில் இருக்கிற அந்த அன்னையை அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. காசு பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வீட்டில் படிப்படியாக சேர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.